மணிமேகலை அங்கதான் இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? அவங்க ஊர்ல இருக்கலாமே. கல்யாணத்துக்கு வந்தா போதுமேய்யா. மணிமேகலை கலெக்டர் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமாதாயா இருக்கு. அம்மா, உன்னோட பயம் அர்த்தம் இல்லாதது. நீயும் தேவையில்லாம பயந்துகிட்டு எதுக்கு மத்தவங்களையும் பயமுறுத்துற? நீ சும்மா இருடி. உனக்கு எதுவும் தெரியாது. மணிமேகலை அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அம்மா, மணிமேகலை யாரு? சொந்த தாய்மாமன் பொண்ணு. அவர் வீட்டுல இல்லாம வேற எங்க இருப்போம்? ஏன் நம்ம வீட்டுல இருக்கலாமே. என் பயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனையோ தடவை பிரச்சனையாகி உன் கல்யாணம் இப்பதான் நல்லபடியா நடக்க போகுது. அதுக்கு எதுவும் தடங்கள் வந்துடக்கூடாதுன்னு தாண்டி பயப்படுறேன். உங்க பயம் எனக்கு புரியுதுமா. தெரிஞ்சோ தெரியாமலையோ மணிமேகலையால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறீங்க. அம்மா, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு ஏமா கலெக்டரை விட்டு கொடுக்கணும்? இங்க எப்படி ஜெயச்சந்திரன் மாமாவோ அங்க மணிமேகலை. ஜெயச்சந்திரன் மாமா விட்டு கொடுத்து நானும், அங்க மணிமேகலை விட்டு கொடுத்தும் கலெக்டரும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. நல்லவங்களால எப்பவும் நல்லதே நடக்கும். ஜெயச்சந்திரன் மாமாவும் நல்லவரு, மணிமேகலையும் நல்ல பொண்ணுதான். என்ன மோடி, நீ நினைச்ச மாதிரியே மணிமேகலை இருந்துட்டா எனக்கு நிம்மதிதான். உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தாண்டி நான் சந்தோஷமா இருப்பேன். சுப்பு, அதான் கங்கா சொல்லிட்டால, எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஒன்னும் கவலைப்படாத. ஜெயச்சந்திரா வாடா. என்னம்மா, ஒண்ணும் நடக்காது, கவலைப்படாத. இல்ல கங்கா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதை தாண்டி நான் வேண்டிக்கிறேன். நல்லபடியா நடக்குமா? என்ன மணிமேகலை, ஏன் பதட்டமா இருக்க? கனவு ஏதாவது கண்டியா? கனவு கண்டாத, ஆனா பயங்கரமான கனவு. சொன்ன நீங்களே பயந்துருவீங்க. அப்படி என்ன கனவு கண்ட? நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்ப வேகமா ஒரு யானை வந்து என்ன தும்பி கையால தூக்கி சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சது பாருங்க. எனக்கு அப்படியே முழிப்பு வந்துருச்சு. அப்படியா? பிள்ளையாருக்கு ஏதாவது வேண்டிக்கிட்டு இருந்தியாமா? ஆமா அத்தை, எங்க ஊர் குளத்தங்கர பிள்ளையாருக்கு வேண்டி இருந்தேன். அப்படி என்னமா வேண்டிக்கிட்ட? அது எதுக்கு அத்தை? அதான் நடக்கலையே. இல்லம்மா, நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுற வரைக்கும் இப்படி கனவுகள் வந்துகிட்டு தான் இருக்கும். கனவுல வந்து பிள்ளையார் பயமுறுத்துவாரு, காரிய தடையை ஏற்படுத்துவாரு. அப்படின்னா மாமா கல்யாணத்துக்கு தடங்கள் வருமா அத்தை? நீ வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கும் மாமா கல்யாணத்துக்கும் என்னமா சம்பந்தம்? என்னத்த இப்படி கேக்குறீங்க? எனக்கும் கலெக்டர் மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும் தானே வேண்டிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிட்டேனே. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. எங்க அப்பா தான் ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தம் போட்டு கலட்டா பண்ணிட்டாரே. எனக்கு தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல. ஆனா கங்கா கலெக்டர் மாமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அத்தை. அத்தை, நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஊருக்கு போய் குளத்தங்கர பிள்ளையார பாத்துட்டு வேண்டிட்டு வந்துடுற அத்தை. சரிம்மா, நாளைக்கு போய் பார்க்கலாம். இப்ப படுத்து தூங்கு. தூங்குமா. கலெக்டர் மாமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்பா. என்னங்க தம்பி? அம்மா சொல்லுங்க தம்பி. அம்மா எங்க?
சமையல் கட்டில் இருக்காங்க. ம் சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சரிங்க. கலெக்டர் மாமா, என்ன மணிமேகலை? ஆ, நான் ஊருக்கு போயிட்டு வரேன் மாமா. ஊருக்கு போறியா? என்னது, கல்யாணத்தை ஒரு வாரத்துல வச்சுக்கிட்டு இப்படி திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வந்து மாமா. என்ன அது வந்து இது வந்துன்னுட்டு உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. எனக்கும் எங்க ஊர் பிள்ளையாருக்கும் ஒரு கடன் பாக்கி இருக்கு. அத கொடுத்துட்டு புதுசா ஒரு வேண்டுதலை வைக்க போறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல உள்ள போ. இல்ல மாமா, பிள்ளையாரு கனவுல வந்துட்டாரு. இந்த விஷயம் அத்தை கூட தெரியும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஊருக்கு போய் பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் வைக்க போறேன். ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க ஊர்ல இருக்கிற குளத்தாங்கிற பிள்ளையாருக்கு குடங்குடமா தண்ணி ஊத்துனியாமே. சரி, நீ நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலையே, அதனால உனக்கு பிள்ளையார் மேல கோபம் வரலையா? அம்மா, காஃபி வந்துச்சு. பிள்ளையார நல்லா திட்டி தீத்துட்டேன். என்னோட பேராசைக்கும் எங்க அப்போட பேராசைக்கும் பாவம் அந்த பிள்ளையார் என்ன பண்ணுவாரு? மாமா, அந்த பிள்ளையாரு சக்தி வாய்ந்த பிள்ளையாரு. நேத்து என் கனவுல வந்து மிரட்டிட்டாரு. மணிமேகலை, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பாவுக்கு பயந்து எங்க அம்மா கொடுத்த வாக்கு இப்போ உன்னோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. உன்னை அவாய்ட் பண்ணணும்னு எனக்கும் சரி எங்க அம்மாவுக்கும் சரி துளி கூட மனசுல எண்ணம் கிடையாது. கங்காவை பார்த்த பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு பல தடைகளை தாண்டி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன். மாமா, என்ன மாமா நீங்க ஏன் செய்யாத தப்புக்காக வருத்தப்படுறீங்க? உங்க மனசுக்குள்ள கங்காவோட நினைவுகள் தான் நிறைஞ்சிருக்கணும். இது இந்த மணிமேகலுடைய ஆசை. நான் மனசார சொல்றேன் மாமா. மணிமேகலை, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு பக்கம் பாவமாவும் இருக்கு. நான் என்ன மாமா, பார்வதி பரமசிவனை கல்யாணம் பண்றதுக்காக மாங்காடுங்கிற இடத்துல நெருப்புல நின்னு 1000 வருஷம் தவம் பண்ணாங்களா? அந்த மாதிரி நான் ஒண்ணு நெருப்புல நிக்கலையே. நான் ஒரு சாதாரண மனுஷி தானே மாமா. என்ன பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துன, வேண்டுதல் நடக்கலையேன்னு முதல்ல வருத்தப்பட்டேன். இப்ப சமாதானம் ஆயிட்டேன். என் மனசுல வருத்தமே இல்ல மாமா, சந்தோஷம் தான் நிறைஞ்சிருக்கு. மணிமேகலை, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா செய்வியா? மாமா, உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. வேண்டாமா, ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் போதும். என்னோட கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ கிராமத்துக்கு போகாம இங்கே இருந்துடணும். அம்மா அப்பா பாக்குற மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசை. அது மட்டும் இல்ல, அது எங்க கடமையும் கூட. ஏதோ ஒரு வகையில உன் வாழ்க்கையை என் நினைவுகள் காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு. என்ன மாமா பெரிய வத்தல சொல்லிட்டு இருக்கீங்க? இனிமே அது மாதிரிலாம் பேசாதீங்க. சரி மணிமேகலை, நீ போயிட்டு உடனே வந்துடணும், சரியா? சரி மாமா, நீங்க கவலையே படாதீங்க. விசுக்குன்னு போயிட்டு விசுக்குன்னு வந்துடுறேன். வர மாமா. சரி, போயிட்டு வா. தம்பி, காபி. பிள்ளையரப்பா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாவே திட்டிட்டேன். என்ன மன்னிச்சுடு. நீ என் கனவுல வந்து உன் சக்தியை காட்டிட்ட. இப்ப நான் உன் சக்தியை சோதிக்க வரல, உன்கிட்ட ஒரு வேண்டுதலை கேட்டுதான் வந்திருக்கேன். எனக்கும் கலெக்டர் மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் உன்கிட்ட பிரார்த்தனை வச்சேன். ஆனா அது இப்ப திருப்பி வாங்கிக்கிறேன். அது ஒரு பேராசைன்னு இப்பதான் புரிஞ்சுது. கலெக்டர் மாமா ரொம்ப நல்லவர். ஆனா அவர் மனசுக்கு கங்காவை தான் பிடிச்சிருக்கு. தாய் மாமா மகளா மட்டும் இருந்துட்டு போதுமா? அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இல்லையே. இங்க பாரு பிள்ளையரப்பா, கங்காவுக்கு தான்
மன பொருத்தம் ஜோடி பொருத்தம் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம இதை நிறுத்த பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிள்ளையரப்பா, உன் தம்பி முருகன் கூட வள்ளி குருத்தியை காதலிச்சாராம். ஆனா அந்த வள்ளி குருத்தி அவரை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாளாம். நீதான் யானையா வந்து அவளை மிரட்டி அவங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சியா. என் மாமா ரொம்ப நல்லவரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு நீ அவர் ஒண்ணும் செஞ்சிடாத. யாராவது இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு பார்த்தாங்கன்னா அவங்கள மிரட்டி கெடுதல் பண்ணாம பாத்துக்க. நான் வரேன். ஏய் மணிமேகல, என்ன ஆச்சரியமா இருக்கு? கல்யாணத்துக்கு போனவ இங்க இருக்க? பிள்ளையார் கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் இருந்துச்சு, அதான் அவரை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு என்னமோ அவரை திட்டுன. பிள்ளையாருக்கு பெரிய மனசுடி, என்ன மன்னிச்சுட்டாரு. இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்த? இல்ல, எனக்காக பிள்ளையார் கிட்ட வேணேன், அது நடக்கல. இப்ப என்னோட மாமாவும் கங்காவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு போலான்னு வந்தேன். நான் போனதும் வந்துடணும்னு அத்தையும் மாமாவும் சொல்லி அமிச்சாங்க. அதான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். நான் வரேன்டி. சரி. நில்லுங்கடி. அடிக்கடி நீங்க சொல்லுவீங்கல்ல, எனக்கும் கலெக்டர் மாமாக்கும் கல்யாணம் நடந்தா எங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு. இப்போ அந்த விருந்த என் மாமாக்கும் எங்க மாமா கட்டிக்க போறாங்கல்ல கங்கா, அவங்களுக்கும் வச்சிருங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் வரேன். மணிமேகலை பாவண்டி, என்னடி இவ்ளோ வெகுளியா இருக்கா? சரி வா. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, உட்காருங்க. தம்பி யாருன்னு தெரியலையே. ஐயா, நான் தான் இந்த ஜில்லாக்கு டிஎஸ்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என்ன பார்க்க வந்த விஷயம்? நீங்க தானே நீச்சல்ல ரொம்ப பேர் போனவரு. ஆமா தம்பி, அந்த காலத்துல கடல்ல உள்நீச்சல் அடிச்சு வெள்ளக்கார கலெக்டர்கிட்ட கப்பு வாங்கினேன். அப்படிங்களா? ஆமா, இப்ப உங்களால இந்த உள்நீச்சல்லாம் அடிக்க முடியுமா? வயசாயிருச்சுல, இப்ப தம் பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தம்பி. இல்ல பெரியவரே, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு நீச்சல் போட்டி இருக்கு. அதுக்கு நீங்க வந்து உள்நீச்சல் கத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி, நான் அப்பவே சொன்னது மாதிரி தான். இப்ப என்னால உள்நீச்சலாம் அடிக்க முடியாது தம்பி. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து 1 மணி நேரம் கூட மூழ்கி அப்படியே இருப்பாங்க. அவங்க 2 பேரை நான் காமிக்கட்டுமா? எவ்வளவு வயசு தம்பி? ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அந்த பசங்க இந்த பக்கம் தான் வருவாங்க. அதோ வந்துட்டாங்க பாருங்க. படம் சூப்பரா இருந்துச்சுல. என்ன தம்பி, உங்களை பார்த்தோன்னே ஓடுறாங்க? இருங்க, நான் பாத்துக்கிறேன். எதுக்குன்னே ஓடுறாங்க தெரியலையே. ராஸ்கல், ஓடுறீங்களா? ஓடுறீங்க. எங்க ஓடுறீங்க? வாடங்க, வாடனா, வாடா. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்றா. அப்பாவி சார். சார் சொல்றா. சார் உண்மைதான் சார் சொல்றேன். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நான் அப்பாவி சார். சார்
எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், எங்களை விட்டுருங்க சார். சார் உனக்கும் தெரியாது. தெரியாது சார், நிஜமா தெரியாது. நிஜமாவே தெரியாது. சார் அடிக்காதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், நாங்க எந்த தப்பு பண்ணல சார், நம்புங்க சார். அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். நாங்க என்ன தப்பு சார் செஞ்சோம்? அடிக்காதீங்க சார். ஏய், நீங்க உண்மையை சொல்லல, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொன்னுடுவேன். உண்மையை சொன்னீங்கன்னா உங்க பொண்டாட்டிங்களுக்கு புருஷனுங்களா போய் வாழ்வீங்க, இல்ல ஜெயில தான் போய் வாழ்வீங்க. நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா உண்மையை சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன போலீஸ்காரங்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? சார் அந்த மாதிரி யாருமே சொல்லல சார். சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். எங்களை விட்டுருங்க சார். சார் நீங்க எந்த தப்பும் பண்ணல சார், நிஜமா தான் சார், நாங்க எந்த தப்பும் உங்களுக்கு பண்ணல ஒண்ணும் சார். தெரியாது. நிஜமாவே உங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் எங்களுக்கு அடிக்காதீங்க ஒண்ணும் தெரியாது சார். சார். சார் உண்மைதான் சார் சொல்றோம் சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். வேணாம் சார். சார் 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 விட்டுருங்க சார். சார் 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 சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்றேன் சார். சார் ஆத்துல கலெக்டர் கொலை பண்ண சொல்லுது. ஐயோட மச்சான் குலசேகரன் தான் சார். எவ்வளவு வாங்குனீங்க? சார் பேசுனது 1 லட்சம் ரூபா சார், ஆனா 25,000 தான் சார் கொடுத்தாரு. அப்பா நான் சொன்னேன்ல, ராசம்மா இவங்க தான். வணக்கங்க. என் பொண்ணு உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காமா. நான் எப்படி கங்காவுக்கோ கலெக்டருக்கோ நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் நீங்களும் நினைக்கிறீங்க. என் பொண்ணு வந்து பத்திரிகை கொடுத்தா இல்ல, அப்பவே ஏதாவது பிரச்சனையை பண்ணி இதை நிறுத்திருக்கலாம்ல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்லைங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? எங்க அண்ணன் பொண்ணு அந்த கங்காவை பார்த்ததும் அவங்க 2 பேர் தான் சரியான பொருத்தம், நான் மாமா விட்டு கொடுக்கறேன்னு என் தலையில குண்டு தூக்கி போட்டா. நான் என்னங்க பண்றது? ஆனா இப்ப ஒண்ணு கெட்டு போகல, நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். நீங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். கங்கா கழுத்துல தாலி ஏற கடைசி நிமிஷத்துல கூட கல்யாணத்தை நிறுத்துருங்க. அதே மேடையில என் தங்கச்சி மகனுக்கோ என் அண்ணன் பொண்ணுக்கோ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆக மொத்தத்துல கங்கா கல்யாணம் நிக்கணும். மணிமேகலைக்கும் கலெக்டருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பரவாயில்லையே, என் பொண்ணு உங்களை பத்தி சொல்லும் போது கூட நான் என்னமோ நினைச்சேன். ஆனா கங்கா கல்யாணத்தை நிறுத்துறதுல என்னை விட உங்களுக்கு தான் அக்கறை அதிகமா இருக்கு. கல்யாணம் நிக்கும், நிறுத்துறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு அப்புறமா சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. வரேங்க. வரேன் தம்பி. வாங்க. ஏமாமா, கங்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாம எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி வளவளன்னு பேசுறவ, யாரு சொன்னாலும் எதையும் கேட்கவும் மாட்டா. சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா. அவ இன்னைக்கு யாரோ ஒருத்தையை கூட்டிட்டு வந்தாங்கிறதுக்காக அவ வேச்ச கேட்டு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. மாப்பிள, நாம ஆடுற ஆடு புலி ஆட்டத்துல இவங்களும் ஒரு காய்.